இந்த நிலையில தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்ததாக தான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது குறித்து விராலிமலை சட்டமன்ற தொகுதியில தொகுதி முழுவதும் கிராமமாக சென்று தொகுதி மக்களிடத்துல கருத்துக்களை கேட்டு வந்தார். தன்னுடைய வீட்டிலும் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி வந்தார். அது ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு கிராமமாக சென்று இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் அவர் என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறார், இந்த நிலையில தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, இந்த நிலையில தான் அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொகுதி மக்களிடத்துல கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி வந்தார். இடையில தனி அணியாக செயல்பட்ட சூழ்நிலை காரணமாக விஜயபாஸ்கர் வகித்து வந்த புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவரிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டது. அவருக்கு பதிலாக பழனிவேல் என்பவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில கட்சியினுடைய அலுவலகமும் திரு விஜயபாஸ்கர் தரப்பிலிருந்து பழனிவேல் தரப்புக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எல்லா அணிகளுமே திரும்பி சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் இணைந்து செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாவட்ட செயலாளர் பதவி இல்லாமல் இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இல்லாமல் எப்படி கட்சி பணியாற்றுவது என்பதுதான் அவருடைய ஒரு கேள்வியாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அவருடைய தரப்புக்கு பல்வேறு தூது விடப்பட்டிருக்கிறது. மீண்டும் மாவட்ட பொறுப்பு வழங்கப்பட்டால் தான் மீண்டும் கட்சியில இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக விஜயபாஸ்கர் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை என்பது ஒரு தகவலாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் அவர் ஒரு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல டாக்டர் விஜயபாஸ்கர் ஒரு பதிவிட்டிருந்தார். அதுல உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும், கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதையல்ல, வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதை தான் என்று தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு செய்திருந்தார். நேற்றைய தினம் இந்த ஒரு பதிவை செய்திருந்த நிலையில தற்போது சற்று நேரத்துக்கு முன்னர் மீண்டும் ஒரு பதிவை செய்திருந்தார் திரு விஜயபாஸ்கர். தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு. உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும்? உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்று கேள்வி எழுப்பி அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு செய்திருந்தார். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்துல சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் 5வது சட்டமன்ற உறுப்பினர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். மொத்தமாக 47 இடங்கள்ல ஏற்கனவே இந்த எண்ணிக்கை 43ஆக குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது விஜயபாஸ்கர் அவர்களுடைய ராஜினாமாவின் மூலமாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 42ஆக குறைந்திருக்கிறது. விஜயபாஸ்கர் தன்னுடைய கைப்பட எழுதிய அந்த ராஜினாமா கடிதத்தை, பதவி விலகல் கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வழங்கியிருக்கிறார். உடன் சட்டப்பேரவை செயலாளர் சாந்தி உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அந்த புகைப்படத்துல பார்க்கிறோம். இது தொடர்பாக கடிதமும் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற பேரவை விதி 21 படி விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் சி விஜயபாஸ்கர் தனது பதவி விலகல் கடிதத்தை தம் கைப்பட எழுதி என்னிடம் அளித்திருக்கிறார். அவர் அளித்திருக்கக்கூடிய பதவி விலகல் கடிதம் சட்டமன்ற பேரவை விதி 22 படி முறையாக உள்ளதால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தாங்க. அதுல ஒரே நாள்ல 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக ராஜினாமா செய்தாங்க. மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அதே போல பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், அதே போல தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, இந்த 3 பேருமே தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாங்க. மே 25ஆம் தேதி ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் முதல் மாடிக்கு சென்று அமைச்சர் ஆதவர்ஜுனாவை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. அவர்களை சால்வை அணிவித்து ஆதவர்ஜுனா வரவேற்று அவர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் ஆதவர்ஜுனா அவர்களை சந்தித்த சில மணி நேரத்திலேயே, சில நிமிடங்களிலேயே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கான அந்த உறுப்பினர் சேர்ப்பு அட்டையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சில நிமிடத்திலேயே சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த 3 பேர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ராஜினாமா கடிதத்தை முறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அதாவது தங்கள் கைப்பட எழுதி முறையாக அளித்திருப்பதன் காரணத்தினால அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அவர் முறையாக செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி இந்த தகவலை வெளியிட்டார். அதற்கு அடுத்த நாள்
அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அவரும் முன்னதாக அவர் அச்சடிக்கப்பட்ட அந்த கடிதத்தை கொடுத்தார். அது முறைப்படி இல்லை, அதற்கு கைப்பட எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தன்னுடைய கைப்பட எழுதி தொகுதி மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கைப்பட எழுதி இசக்கி சுப்பையா கொடுத்தார். அந்த கடிதத்தையும் தான் ஏற்றுக்கொண்டதாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் திரு ஜே.சி.டி. பிரபாகர். ஆனால் இன்றைய தினம் ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது அவர் தலைமைச் செயலகத்துக்கு சென்றதே யாருக்குமே தெரியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.